மக்களே, இன்று நாம் திருக்குறள் 425ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை அதிகாரத்தின் 5 குறள். உலகம் தழீயது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இந்த குறள் சொல்லும் பொருள் உலகம் அறிவு இல்லாமல் வளர்ச்சியடையாது, அறிவில்லாமல் வளமும் மிகை விரோதம் ஆகும் என்பதே. அறிவு என்பது ஒளியுடைய விளக்கை போன்றது, அது இல்லாமல் நட்சத்திரங்கள் இருள் போல. முதலில் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவை இன்றி பள்ளியை நடத்துகிறான் எனில் மாணவர்களின் கல்வி தரம் கீழிறங்கும். அதேபோல அரசில் அறிவு பெற்ற தலைவரின் இல்லாத போதில் சமூக சேதம் ஏற்படும். முதல் உதாரணமாக, ஒரு தொழில் முனைவர் புதிய வணிக யோசனை உருவாக்கும் போது சந்தை ஆய்வு, போட்டியாளர் மதிப்பீடு, நிதி திட்டம் போன்ற அறிவை பயன்படுத்தாமல் முன்னெடுக்க முயற்சித்தால் பிழை மற்றும் நஷ்டம் அனுமதிக்கப்படும். மற்றொரு உதாரணமாக, குடும்பத்தில் பிள்ளை கல்விக்காக சிறந்த பள்ளி தேர்வு செய்யும் போது பெற்றோரின் கல்வி அறிவு இல்லாமல் தவறான பள்ளி தேர்வு செய்து குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்படும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறள் மிகவும் பொருத்தமானது. தகவல் தொழில்நுட்பம், சமூக ஊடகம், அரசியல் எல்லாமும் அறிவை அடிப்படையாக கொண்டவை. அறிவு இல்லாமல் இணையத்தில் பரவலாக அமானுஷ்ய செய்திகள், பொய்கள், சதிகள் விரிவடையும். அதை தடுக்க அறிவுள்ள மனம் தேவை. அதனால் ஒவ்வொருவரும் தம்முடைய துறையில் அறிவை பெருகச் செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், பகிர வேண்டும். அறிவுடன் கூடிய மரியாதை, ஒற்றுமை, நீதிமுறை என அனைத்தும் உருவாகும். அது உலகை வளமிக்கதாக மாற்றும். முடிவாக, அறிவை சேர்த்தால் உலகம் தழீயாது, ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் மலர்ந்து கொண்டே இருக்கும். இதனை நாம் தினசரி வாழ்வில் பின்பற்றினால் தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமன்றி சமூகத்தின் சக்தியும் வலுப்படும். அதனால் இக்குறள் மிக அழகாக கூறுகிறது. உலகம் தழீயது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.